இந்தியாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடும் நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மும்பையைச் சேர்ந்த ரகுநந்தன் காமத் அவர்கள். கர்நாடகா மாநிலம் மங்களூரில் பிறந்த அவர் 14 வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தந்தையுடன் சேர்ந்து மாம்பழம் விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். பிறகு தனது அண்ணனின் உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போதே இவருக்கு ஐஸ்கிரீம் தயாரிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. இதற்காக 1984இல் மங்களூரிலிருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்த ரகுநந்தன் அவர்கள் மும்பை புறநகர் பகுதியான ஜூகுவில் ஐஸ்கிரீம் கடையை திறந்தார். நேச்சுரல் ஐஸ்கிரீம் என கடைக்கு பெயர் வைத்து 12 வகையான ஐஸ்கிரீம்களை வழங்கி வந்தார். நல்ல வரவேற்பு கிடைத்தது. புதிதாக அடுத்த 5 கடைகளை திறந்தார். இந்தியாவின் ஐஸ்கிரீம் மேன் என பத்திரிகைகள் அவரை புகழ்ந்தன. தற்போது நேச்சுரல் ஐஸ்கிரீம் பார்லர் 15 நகரங்களில் 165 இடங்களில் உள்ளன. இந்நிலையில் தனது 70வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மும்பையில் நேற்று மரணமடைந்தார். ஐஸ்கிரீம் மேன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடும் நபர்கள் அனைவருமே வேண்டிக் கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.